மசாலா யாருக்கிட்ட பொங்குற நீ எங்களுக்கே சவாலா காரக்குடி மசாலா எங்களுக்கே சவாலா எங்களுக்கே சவாலா எங்களுக்கே சவாலா கம கம முதல் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் மாதம்பட்டி ரங்கராஜ். என்னை ஒரு சமையல் கலைஞராக தெரியும். சில பேர் மெஹந்தி சர்க்கஸ் மூலமாக தெரிஞ்சிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக குக் வித் கோமாளி ப்ரோக்ராமோட ஜட்ஜாக நீங்கள் என்னை பார்த்துருக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் அப்பா 1982 லக்ஷ்மி கேட்ரிங் சர்வீஸ்னு ஒரு சமையல் கேட்ரிங் ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு நாங்கள் 41 வருஷம் அதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சின்ன வயசில் எனக்கு பிடிச்ச இடம்னா அது டைனிங் ஹாலும் சமையல் கட்டும் தான். நான் ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு வருவேன் அப்படின்னு சின்ன வயசில் யோசிச்சு பார்க்கல. ரங்கராஜன்ற பேருக்கு முன்னாடி இருக்க மாதம்பட்டி ஊர், அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்தா ஒரு சமையல்காரங்கன்னா அந்த ஊர் பேரை சொல்லித்தான் அவங்கள மென்ஷன் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன். எதுக்காகன்னா அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற பேர் மாதம்பட்டின்னு போட்டுக்கிறதுக்காக. அந்த பேருக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. என்ன அதுக்கு தகுதியானவனா நான் உயர்த்திக்கிட்டு தான் அந்த பேரை நான் யூஸ் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறது என்னுடைய அடையாளமா இருக்கு. அது நான் மிகப்பெரிய பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். நீங்க சிறுவாணி தண்ணியில மட்டும்தான் சமைப்பீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எதனால அப்படி? இப்போ இருட்டுக்கடை அல்வா ஏன் அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சுவை இருக்குன்னா அந்த காவிரி ஆத்து தண்ணியும் ஒரு காரணம். ஸோ நான் நம்புறது சிறுவாணி தண்ணிக்குன்னு ஒரு சுவை இருக்கு. அந்த தண்ணியில சமைக்கிறப்போ கூடுதலான ஒரு சுவை நம்ம செய்யற உணவுக்கு வரும் அப்படிங்கிறத என் அனுபவத்துல நான் பார்த்துருக்கேன். கோயம்புத்தூரை விட்டு வெளியில போகிறப்போ தண்ணியுடைய அந்த சால்ட் லெவல் அதெல்லாமே மாறும். ஸோ எங்க போனாலும் ஈவன் திருப்பூர், பொள்ளாச்சி, சேலம், ஈரோடு அந்த சைடெல்லாம் நாங்க அந்த காலத்துல அதிகமா ஈவெண்ட் பண்றப்போ, கல்யாணங்கள் பண்றப்போ ஸோ மினரல் வாட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ரீசெண்டா ஒரு 10 இயர்ஸா சிறுவாணி தண்ணியவே யூஸ் பண்ண என்னன்னு ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்போ அதுக்குண்டான சுவை அந்த உணவுல அதிகமா இருந்ததை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். டெல்லியில நம்மளுடைய பாரத பிரதமர் அவங்களுக்கு தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ உணவு செய்யறப்போ இங்கிருந்து கிட்டத்தட்ட 2000 லிட்டர் சிறுவாணி தண்ணி கொண்டு போய் முக்கியமான பதார்த்தங்களுக்கு அந்த தண்ணியை யூஸ் பண்ணோம். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் அந்த தண்ணியை கேரி பண்றோம். மலேசியால ஒரு வெட்டிங் பண்றப்போ சிறுவாணி தண்ணியுடைய pH லெவல், TDS லெவல் என்ன இருக்குமோ அதே மாதிரி தண்ணியை அங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் மூலமா அந்த தண்ணியை ப்ராசஸ் பண்ணி ஆரோ பண்ணி அந்த தண்ணியில தான் 10,000 பேருக்கு சமைச்சோம். கிட்டத்தட்ட 20,000 லிட்டர் தண்ணி அதுக்கு யூஸ் பண்ணோம். என்ன பொறுத்த வரைக்கும் சிறுவாணி தண்ணிக்கு எங்களுடைய சமையல்ல மிக ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவம் இருக்கு. உங்களோட பிசினஸுக்கு சோஷியல் மீடியாவோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அது எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா கோவிட் டைம்ல தான் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு சோஷியல் மீடியா மூலமா எப்படி பிசினஸை டெவலப் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ அதையே நம்ம ஏன் இன்னும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையில நாங்க முதல்ல அவுட் சோர்ஸ் பண்ணி எங்களுடைய ஒர்க்கை குட்டி வீடியோஸா எடுத்து, பிக்சரா எடுத்து போஸ்ட் பண்றது, ரீல்ஸா போடுறதுன்னு ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பெர்மனண்டா அதுக்குன்னு ஒரு டீமை ரெடி பண்ணி ஃப்ரீக்வெண்டா எங்களுடைய யூனிக்கான விஷயங்களே ஆகட்டும், எங்களுடைய ஸ்டைலை சோஷியல் மீடியா மூலமா மக்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்ல ஆரம்பிச்சோம். மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. இதுவரைக்கும் நீங்க விருந்து வச்ச விஐபிஸ் யார் யாரு? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் முதல்ல சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாராட்டின ஒரு பிரபலம் ஒரு தலைவர் அப்படின்னா மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் ஆக்டர் கார்த்தி அண்ணா அவங்களோட கல்யாணம் பண்ணோம். டைரக்டர் ராஜமௌலி சார் சன் வெட்டிங் ஹைதராபாத்ல பண்ணோம்.
விக்ரம் சார் அவங்க டாக்டர் வெட்டிங் பண்ணோம். டைரக்டர் லிங்குசாமி அண்ணா அவங்க அண்ணா பையன் கல்யாணம் பண்ணோம் அவங்க ஊர்ல. அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் பிரபு சார் வீட்டில் பண்ணியிருக்கோம். குக் வித் கோமாளி ப்ரோக்ராமில் நான் வந்து டைம் கிடைக்கிறப்ப பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு குக்கா போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அதில் ஒரு ஜட்ஜாக பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிது. இப்போ வந்து 3 எபிசோடு ஷூட் முடிஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு எபிசோட்லையும் என்னை எப்படி நான் வந்து பெஸ்ட்டாக வந்து என்னை கற்றுக்கிறது, எப்படி வந்து என்னை க்ரோ பண்ணிக்கிறது. ஸோ அந்த ஷோ டைரக்டர்ஸ் ஆகட்டும், விஜய் டிவி ஆகட்டும், இந்த டீமே வந்து ஷெஃப் எஸ்பெஷலாக வந்து ஷெஃப் தாமு சார் ஆகட்டும், ஓவராலாகவே வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும். ஷூட் டைம் வந்து எப்படா அந்த வாரத்தில் ஒரு நாள் வரும்னு நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி ஒரு சந்தோஷமாகவும் புதுசான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து இந்த ஷோ மூலமாக நடந்திருக்கு. நீங்கள் செய்கிற டிஷ் எல்லாமே மக்களோட ஃபேவரட். ஆனால் உங்களோட ஃபேவரட் டிஷ் என்னது? அதுவும் உங்கள் வீட்டில். என்னோட ஃபேவரட் டிஷ் வந்து கர்ட் ரைஸ் தான். 3 நேரம் கர்ட் ரைஸ் இருந்தால் நான் வந்து ஹாப்பியாக சாப்பிட்ருவேன். நாங்கள் பண்ணுற டிஷ்ஷில் நிறையா ஃபேவரட் இருக்குது. கர்ட் ரைஸ் தவிர எங்களோட கோதுமை அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஜென்ரலாக எங்கள் அம்மா வந்து ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. ஸோ அம்மா பண்ணுறதுல அரிசியும் பருப்பு சாதம், ஊறுகாய், தயிர், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் பயங்கரமாக இருக்கும். ஒரு சமையல் கலைஞனா நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னது? ஆக்சுவலாக வந்து ஒரு சமையல் கலைஞர்னா அதுக்கு எப்படி ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கணும், ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து அந்த ஃபுட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், ஃபைனலாக கிராண்ட்மா மாதிரி சமைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஆசைப்படுற விஷயம் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடை, ஆரோக்கியமான ஒரு வீட்டு முறைப்படியான ஒரு சாப்பாட்டை வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கணும். எல்லாருமே வந்து சுவையா ஒரு ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டு ஹாப்பியா இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல சமையல் சிறக்கணும்னா அதோடைய இன்கிரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சமைக்கிற பர்சன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுடைய மென்டாலிட்டி ரொம்ப முக்கியம். அது மாதிரி நம்மளுடைய லைஃப் வந்து சிறக்கணும் அப்படின்னா நம்மளோட ட்ரீம், ஹார்ட் ஒர்க், இன்வால்வ்மெண்ட், இன்னோவேஷன், அதுக்கப்புறம் அந்த ஃபைட் பண்ற ஸ்பிரிட், அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் இருந்தா எப்படி ஒரு சமையல் சிறக்குதோ அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்.